ஃபர்ஸ்ட் மாடல இருந்து அந்த லாஸ்ட் மாடு வரைக்கும் ஒரே சைஸ் இருக்கும், ஒரே மாதிரி இடைவெளியே தான் இருக்கும். ஆமாண்ணா, சக்தியான எடுக்கிற மாடு இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னது இல்லை இல்லைங்களா? இது வரைக்கும் கிடையாதுங்கண்ணா. ஆமாம், மேலேயும் அப்படிதான் எடுத்து கொடுப்போம். ஒரே மாதிரி காம்பு அமைப்பான மாடு தான் எடுத்து கொடுப்போம். பாருங்க காம்பு பாருங்க. சரிங்க. இந்த மாடு காம்பு பாருங்க. அதே போல எடுக்கும்போது நம்ம மாட்டுக்கு தேவையானது கரெக்டாக ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது மாடு எடுக்கும்போது ஃபார்மில் வந்து நாங்களே இறக்கி கொடுத்துட்டு என்ன தீவனம் என்ன ஃபீடு என்னங்கிறது நாங்கள் சொல்லி கொடுத்து வந்துருவோம். நல்ல மாடா எடுத்து கொடுப்போம். நம்பிக்கை அந்த மாடு பாருங்கண்ணா, எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத நீங்களே பாருங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம மாடு எடுத்து ஒரு 8:30-9 மணிக்குள்ள நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சந்தை எப்படி போச்சுங்கண்ணே? பரவாயில்ல, நல்ல மாடு செலெக்ஷன் மாடு கிடைச்சி, அதனால இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்தாச்சு. இன்னைக்கு பஸ் எல்லாமே நல்ல மாடு தான் எடுத்துருக்கு பாருங்கண்ணா. எந்த மாடுமே குவாலிட்டியில் ப்ரீடில் குறையாது. நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் மாடலேருந்து அந்த லாஸ்ட் மாடு வரைக்கும் ஒரே சைஸ் இருக்கும், ஒரே மாதிரி இடைவெளியே தான் இருக்கும். ஆமாண்ணா, சக்தியான எடுக்கிற மாடு இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னது இல்லை இல்லைங்களா? இது வரைக்கும் கிடையாதுங்கண்ணா. ஆமாம், மேலேயும் அப்படி தான் எடுத்து கொடுப்போம். செலக்ஷன் வந்து இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சு இல்லைங்களா? கண்டிப்பா. இந்த மாடு பாருங்க, இந்த மாடுல இருந்து அந்த லாஸ்ட் மாடு வரைக்கும் ஒரே சைஸ், ஒரே லென்த், ஒரே மாதிரி காம்பு அமைப்பான மாடு தான் எடுத்து கொடுப்போம். பாருங்க காம்பு பாருங்க. சரிங்க. இந்த மாடு காம்பு பாருங்க. இந்த மாட்டு காம்பு பாருங்க, இடைவெளி பாருங்க. இந்த மாடு காம்பு இடைவெளி பாருங்க. சரிங்க. இதை பாருங்க. இருக்கிற எல்லா மாடுமே பாத்தீங்கன்னா காம்பு மெயின் இடைவெளியே இருக்கிறதா பார்த்து எடுப்போம். அப்பதான் பால் லோடாகி பால் கறக்கிறதுக்கு ஆகணும். பாருங்க எல்லாமே ஒரே கலர் பேட்ச், ஒரே மடி செட்டில் இருக்கு. கண்டிப்பா நான் பாருங்க எல்லாமே பாருங்க, இப்படி எல்லாம் ஒரே தரமான மாடு தான் எடுத்துருக்கு பாருங்க. சந்தை நிலவரம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல, விலை கம்மியா இருந்துச்சு. விலை கம்மியா இருந்துச்சு. அதனால தான் நீ செலெக்ஷனா மாடு எடுத்துருக்கணும். டப்னு எடுத்து முடிச்சிட்டீங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க, நல்லா ஒரு 25 லிட்டர் வருவாங்கண்ணா. எல்லா மாடுமே பாருங்க, ஒரே ஒரு குட்டி எடுத்துருக்கணும் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு மட்டும் எங்க போகுது? ஒரு கண்ணுக்குட்டி மட்டும். ஆனா இது வந்து வேலூர் போகுதுண்ணா, குடியேற்றம் போறாங்க. ஆமா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. என்ன வயசுங்கண்ணா? என்ன வயசு இருக்கும்? அண்ணா ஒரு 1.5 வயசு இருக்குண்ணா. இப்போ குச்சி வைக்கிற டைம்னா, ஊசி போகிற டைம் இது. என்ன பட்ஜெட் வருவாங்கண்ணே? நான் எல்லாமே 40லேருந்து 50, 55 இந்த ரேஞ்சிங்கண்ணா. ஓகே. எல்லாம் ஊசி போட்டுருக்கண்ணா. சென இருந்தாலும் இருக்கும், செக் பண்ணி தான் ஊசி போடணும் நம்ம. சரிங்கண்ணா. ஸோ எல்லாமே வந்து அந்த பிராண்ட் அதை காட்டி கொடுக்கும்போது அந்த கலர் பேட்ச் தான் இல்லைங்களாண்ணா? ஆமாண்ணா. எத்தனை இதில் கண்ணு மாடு, எத்தனை சென மாடுங்கண்ணா? ஆனால் சென மாடு வந்து ஒரு 15 மாடு இருக்குண்ணா. 16 மாடு இருக்கு. சென மாடு ஒரு 3-4 மாடு தான் இருக்கு. பாருங்க இந்த மாடுலாம் பாருங்க, ஒரே மாதிரி ஒரே பிரீட் தான் எடுத்துருக்கு பாருங்க. கண்ணு மாடு ஒரு 3-4 மாடு தான் இருக்கு. ஆமாங்க. இதெல்லாம் பாருங்க, இதுல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாம் தலையீத்து மாடுங்கண்ணா. ஒரே ஒரு மாடு தான், 2வது ஈத்து மாடு. எல்லாமே ஒரே ஃபார்முக்கு போறாங்களா இல்ல தனித்தனி? எல்லாமே ஒரே ஃபார்ம் போறாங்கண்ணா. எல்லாம் ஒரே ஃபார்ம் தான் போறாங்க. ஒரே ஃபார்ம் போறாங்க, 10 மாடு போறாங்க. ஸோ இந்த ஃபார்முக்கு வந்து இவங்க எடுக்க வராங்கன்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து 1-2 மாடு வரவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டீங்களா எப்படிங்க? இல்லைண்ணா, அப்படி இல்லை, எல்லாத்தையும் வர சொல்லுவோம். விலை இருந்தால் எடுத்து கொடுப்போம், இல்லைன்னா அடுத்த வாரம் வர சொல்லிடுவோம். நீங்க எப்போ ஃபார்முக்கு மாடு எடுக்கிறதா இருந்தாலும் மேக்ஸிமம் 5 மாட்டுக்கு மேலே எடுக்க வேண்டாம். ஆனால் இப்போ எடுத்த உடனே 5 மாடுக்கு மேலே எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. பட் இது ஆல்மோஸ்ட் வந்து பார்க்குறப்போ இது வந்து ஒரே ஃபார்முக்கு நிறைய மாடு போகிற மாதிரி எனக்கு இன்னும் தெரியுதுங்க. இல்லைண்ணா, இதில் வந்து 5 மாடு ஒரு ஃபார்ம் போதுண்ணா, 9 மாடு ஒரு ஃபார்ம் போதுண்ணா. ரெகுலராக ஃபார்ம் வச்சிருக்கவங்க வந்து ஒரு 10 மாடு வரையிலும் எடுக்கலாம்ண்ணா. சரிங்கண்ணா. நீங்கள் புதுசாக யார் ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு 5 மாடு கொண்டு போயிட்டு செட் பண்ணிட்டு திரும்ப ஒரு மாதம் கழிச்சு திரும்ப 5 மாடை செட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும். எப்போ எடுத்தாலுமே வந்து ஃபார்முக்கு வந்து ஒரு 10 மாடு 15 மாடுலாம் எடுக்கக்கூடாது, புதுசாக எடுக்கிறாங்கன்னா. ஓகே. அதே போல எடுக்கும்போது நம்ம மாட்டுக்கு தேவையானது கரெக்டாக ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது மாடு எடுக்கும்போது ஃபார்மில் வந்து நாங்களே இறக்கி கொடுத்துட்டு என்ன தீவனம் என்ன ஃபீடு என்னங்கிறது நாங்கள் சொல்லி கொடுத்து வந்துருவோம். ஒரு 5 மாட்டுக்கு மேலே எடுத்தால் நாங்களே வருவோம். நீங்களே போயிடுவீங்க? கண்டிப்பா. நாங்களே வரோம்னா என்னைக்கு ஏதாவது கூட்டு போவீங்களா? நீங்க கூட்டி இன்னைக்கு போகலாம் வாங்க. பாருங்க மாடெல்லாம் பாருங்க எப்படி எடுத்துருக்கு பாருங்க, செலெக்ஷன் பண்ணி தான் எடுத்துருக்கு. இதுல இருந்து இது வரைக்குமே 2வது ஈத்து மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. பாருங்க இது தலையீத்து மாடு தான். தலையீத்து மாடு தான். இது 2வது ஈத்து மாடு, அது குட்டி. இது 2வது ஈத்து மாடு தானா? சரிங்கண்ணா. இது 2வது ஈத்து மாடு. 2வது ஈத்து மாடுனா இன்னும் ஒரு 10 நாள் ஆகும், இன்னும் நல்ல மடி இறங்குங்கண்ணா. பாருங்க இதெல்லாம் 2வது ஈத்து மாடு தான். இது தலையீத்து மாடு. இது 2வது ஈத்து மாடுனா இன்னும் ஒரு 10 நாள் ஆகும், நல்லா மடி இறங்கணும் அந்த அளவுக்கு. சரிங்கண்ணா. இது தலையீத்து மாடு தான். இது தலையீத்து மாடு. இதுல இருந்து இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே தலையீத்து மாடு. எல்லாமே தலையீத்து, ஒரே கலர் பேட்ச் இல்லைங்களாண்ணே? நான் 9 மாடு பாருங்க, தலையீத்து மாடு தான் இருக்கு பாருங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகே. ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 அந்த 9 10 மாடு இருக்குன்னா 10 மாட்டுல வந்து இந்த ஒரு மாடு 2வது ஈத்து மாடுங்க. அந்த ஒரு மாடு 2வது ஈத்து மாடு. ஆமாங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சரிங்க, நம்ம மாடு ஏற்றும் போது அப்படியே ஒன்று பார்த்தோம். ஓகேண்ணா.
அண்ணே அண்ணா அண்ணா ஒரு நல்ல நீட்டு போக்குல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க, நல்ல கலர் பேட்ச், கொம்பு இருக்கிற 4 பல்லுங்கண்ணா, தலையீத்து மாடு. சரிங்கண்ணே. ஒரு நாளைக்கு 20 லிருந்து 25 லிட்டர் கேரண்டியா கறக்கணும். ஒரு நாளைக்கு 20 25 கறக்கும். தலையீத்து மாடு இல்லைங்களா? தலையீத்து மாடு சென மாடு. இன்னும் வந்து 2 days ஆகும். கண்ணு போறது இன்னும் 2 நாள் இருக்குங்களா? 2 நாள் இருக்குண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல கலர் பேட்ச், நல்ல மடி செட் இல்லைங்களாண்ணே? ஆமாண்ணா. சரிங்க. 20 கண்டிப்பா கறக்கும் இல்லைங்களாண்ணே? கண்டிப்பா கறக்கணும். ரெட்டை மாடிவா இருக்கு, நல்ல அகலத்துல இருக்காங்க இல்லையாண்ணே? ஆமாண்ணா பாருங்க. அப்படியே இப்போ நம்ம எத்தனை மாடுகள் பார்க்க போறோம்ண்ணே? அண்ணா இப்போ வந்து ஒரு 6 மாடு 7 மாடு பாக்குறாங்கண்ணா. 6 7 மாடு பார்க்க போறோம் இப்போ. இந்த நாள் மொத்தம் 8 மாடு. 8 மாடுமே ஒரே ஃபார்ம் போறாங்கண்ணா. 8 மாடு ஒரே ஃபார்ம் போறாங்க பாருங்க. எல்லாமே ஒரே கலர் பேட்ச் இல்லைங்களா? ஒரே கலர் பேட்ச். வாங்க வா. சோ 8 மாடு பாருங்க, அக்கா தங்கச்சி மாதிரி. ஒரு மாடு கூட டிஃபரெண்டா இருக்காதுண்ணா. 8 மாடுமே அக்கா தங்கச்சி மாதிரி. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. எல்லாமே நல்ல மடி செட் இல்லைங்களாண்ணே? ஆமாண்ணா பாருங்க. 8 மாடுமே டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா பாருங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகே 5 5 3 8. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நீங்க என்ன ஊர்ல இருந்திருக்கீங்க? தருமபுரியில இருந்திருக்கீங்க. எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? 4 மாடு எடுத்திருக்கேன். சத்யன் எப்படி வாங்கி கொடுக்குறாருங்க? சத்யானா நல்லா வாங்கி தரேன்னு தான் அவர் கூப்பிட்டுருக்கேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. 4 மாடு தான் எடுத்திருக்காருண்ணா. 4 மாடு தான் எடுத்துக்கிறேன். சரி, செலக்ஷன் எப்படி இருக்குங்கண்ணா? செலக்ஷன்லாம் நல்லா பண்ணி கொடுக்குறாரு, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. தருமபுரியில் எங்க எந்த ஊருங்க? தருமபுரியில் நாங்கள் அரூர் ரோட்ல இருக்கீங்க. இப்போதான் காலேஜ் ஒன்று இருக்கு, காலேஜ் பக்கமே இருக்கு. சரிங்க. இப்போதான் முதல் முறை எடுத்திருக்கீங்களா? முதல் முறை. சக்தியண்ணா யூடியூப்ல தான் பார்த்துருப்பீங்க. ஓகே. செலக்ஷன்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க உங்க மாடை தவிர்த்துட்டு மற்ற மாடுகள்லாம் இருக்கும்ல, சக்தியண்ணா எடுத்திருக்காருல்ல, அந்த மாடெல்லாம் எப்படி இருக்கு பாக்குறது? எனக்கு எடுத்த மாதிரி தான் எடுத்துக்கிறாரு அவர். செலக்ஷன் அவர் பிடிச்சா மட்டும் தான், எனக்கு பிடிச்சா கூட கிடையாது, அவர் பிடிச்சா மட்டும் தான் எடுத்து தராரு. சரி, நல்ல மாடா எடுத்து கொடுப்போம், நம்பிக்கை தராரு, நம்பிக்கை. அந்த மாடு பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறத நீங்களே பாருங்க. எடுத்து கொடுத்துங்கறாரு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. புதுசாக ஒரு நம்பி வாங்கலாமா சக்தியண்ணா? வாங்கலாம். சக்தியண்ணா வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாம். சரிங்கண்ணா. நம்பி வரலாம். சரிங்கண்ணா. நன்றிங்கண்ணா.